என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸிவ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் tan x secant square y dy plus tan y secant square x dx equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து கொஸ்டின் எழுதிக்கலாம். tan x secant square y dy plus அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan y secant square x dx equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ளஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸில் இருக்கிறத இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இங்கே என்ன வரும்னா tan x அடுத்து நம்ம வரும் secant square y dyன்னு இருக்கும் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் tan y இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் tan y secant square x dxன்னு ஆகிடும். சரியாம்மா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு போயிருக்கேன், மைனஸ் ஆகிடுச்சு. அடுத்தது என்னன்னா, இதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒய்னா ஒய்யோட வேரியபிளில் ஒரு பக்கம் இருக்கணும், எக்ஸுங்கிறது எக்ஸோட வேரியபிளில் ஒரு பக்கம் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே tan x secant square y dyன்னு இருக்குது. நம்ம என்னென்னா இந்த ஒய் டேர்ம்ஸை வந்து நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். அந்த dy வந்து எக்காரணத்தோடு நகர்த்த வேண்டாம். அதனால தான் ஒய் டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த secant square y dyங்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒய்யாக இருக்கா, இந்த ஒய்யை மட்டும் இதை மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த tan x வந்து இங்கே கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா secant square x dx இருக்குங்களா, ரைட் ஹேண்ட் சைடு இந்த எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கலாம், இந்த tan y கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா நம்ம ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், எக்ஸ் எல்லாம் அதே மாதிரி வந்து ஒரு பக்கம் கொண்டு போகணும். சரியாம்மா? இப்போ பாருங்களேன், secant square y dy இது என்னென்னா இந்த tan y கீழே கொண்டு வந்துடலாமா, கீழே கொண்டு வந்தால் இங்கே வந்துருங்களா, tan y ஆகிடும் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் இங்கே இருக்கட்டும். அதுக்கு secant square x dx இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற tan x கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், டிவைடட் பை tan x ஆகிடும். சரியாம்மா? டிவைடட் பை tan x. இப்போ பாருங்களேன், எக்ஸ் ஒய் வேரியபிள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குங்களா, புரியுதாம்மா? அதாவது என்ன, குரூப்பிங் வந்து கரெக்டாக பண்ணணும். ஒய்யெல்லாம் தனியாக குரூப் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ் எல்லாம் தனியாக குரூப் பண்ணணும். இப்போ குரூப் பண்ணியாச்சு. இப்போ குரூப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன, இன்டெகிரேஷன் சிம்பிள் மட்டும் கொடுத்துக்கிறேன். இன்டெகிரல் secant square y டிவைடட் பை tan y இன்ட்டு dy. அந்த dy தான் நியூமரேட்டரில் கொடுத்ததான் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு மைனஸை வெளியே எடுத்துகிட்டு இன்டெகிரல் secant square x டிவைடட் பை tan x இன்ட்டு dxன்னு கொடுத்தாச்சு. இப்போ இது என்னென்னா, இது இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து tan y வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணால் secant square y வரும். இது வந்து நம்ம வந்து யூனிட் 3ல் வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ் 2ல் நம்ம வந்து படிச்சிருப்போம், இன்டெகிரல் கால்குலஸில் படிச்சிருப்போம். இங்கே பாருங்களேன், இன்டெகிரல் f' டிவைடட் பை f of x into dx இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இதை லாகரிதமிக் ஆஃப் இன்ட்டு f of x ப்ளஸ் சின்னு எழுதலாம். சரியாம்மா? இந்த ஃபார்மேட்லேருந்து இது இப்படி எழுதலாம். இப்போ கொடுத்துருக்கிறத பாருங்களேன், f of x வந்து tan yன்னு எடுத்துங்க. இப்போ f of x வந்து என்னென்னா tan yன்னு இருந்ததுன்னா tan yனா அப்போ f' of x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், tan y டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்னப்பா வரும், secant square y வரும். சரியாம்மா? அப்போ பாருங்கள், இது வந்து f of x வந்து tan y, f' of x வந்து secant square y. அப்போ அதாவது டினாமினேட்டர் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் இருக்கிறது ஆன்சர் வருது. கரெக்டுங்களா? இப்படி வந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம், லாக் இன்ட்டு f of xன்னு எழுதலாமா? அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே பாருங்களேன், இப்போ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா லாக் இன்ட்டு f of x. f of xங்கிறது டினாமினேட்டரோட வேல்யூ. அப்போ லாக் ஆஃப் tan yன்னு வரும். எப்படி லாக் ஆஃப் tan yன்னு வருதுன்னா, tan yயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square y இந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது. அதனால லாக் ஆஃப் f of x. f of xங்கிறது என்னென்னா டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது, tan y எழுதிட்டோம். மைனஸ் இங்கே அதேமாதிரி லாக் ஆஃப் tan xன்னு வரும். டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், இது tan x. அதாவது இது வந்து f of x, இது வந்து என்ன f' of x. புரியிருக்காத இது எழுதுகிறேன், நீங்கள் இது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ tan x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x. அப்படி இருக்கிறனால இந்த லாக் ஆஃப் f of x எழுதலாம். f of xக்கு பதில் என்ன இருக்குது, tan x. அப்போ லாக் ஆஃப் tan y ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் tan x ப்ளஸ் நம்ம வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் எழுதுவோம். இங்கே வந்து லாக் சீன் எழுதிக்கிறோம். ஏன்னா வெறும் சீன் எழுதிக்கிற போல லாக் சீன் எழுதிக்கிறோம், ஏன்னா எல்லாமே லாகரிதமிக் வரதுனால. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வேல்யூ வந்து இந்த சைடு கொண்டு போங்க. இப்படி கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா லாக் tan y, இந்த மைனஸ் வேல்யூ போகும்போது ப்ளஸ் ஆயிடும், லாக் ஆஃப் tan x ஈக்குவல் டு லாக் சீன் வரும். சரியாம்மா? ஈக்குவல் டு லாக் சீன் வரும். இப்போ லாகரிதமிக்கில் வந்து என்ன அடிஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து என்னென்னா ப்ராடக்டில் எழுதலாம். அப்போ லாக் ஆஃப் எப்படி எழுதலாமா, tan y இன்ட்டு tan x ஈக்குவல் டு லாக் சி. இது எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
log m ப்ளஸ் log n இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், log of mn எழுதலாம். இது ஒரு என்னென்னா ரூல்ப்பா. சரி, அந்த ரூல் படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது எழுதியிருக்கேன். சரியாம்மா, இங்கே log m ப்ளஸ் log n இருந்தால் log mn எழுதலாம், அதை எழுதியிருக்கோம். சரியாப்பா, இப்போ என்ன இந்த லாகும் வந்து ரெண்டு சைடு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்ன, tan y இன்ட்டு tan x ஈக்குவல் டு சிங்கிறது ஆன்சர். நம்ம எக்ஸ் வேரியபிளை முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ என்னென்னா tan x இன்ட்டு tan y ஈக்குவல் டு சிங்கிறது தான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் எக்ஸ் வேரியபிளில் ஒரு பக்கம் கொண்டு போகணும், ஒய் வேரியபிளில் நம்ம ஒரு பக்கம் கொண்டு போகணும். கொண்டு போய் குரூப் பண்ணதுக்கப்புறம் தென் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் டினாமினேட்டில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டரோட ஆன்சர் கிடைக்குது. அதாவது இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால log of f of xன்னு எழுதலாம். f of xங்கிறது டினாமினேட்டரோட வேல்யூ, அதனால தான் log of tan yன்னு எழுதியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் log of tan xன்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் எல்லாமே லாக் கொடுத்தனால லாகரிதமிக் சி கொடுத்துருக்கோம். இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும். லாகரிதமிக்கில் ப்ராடக்ட்டில் இருந்தால் நம்ம என்னென்னா மல்டிப்ளிகேஷன் எழுதுவோம். தென் ரெண்டு சைடு வந்து லாகரிதமிக் ரிமூவ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிருச்சுமா. தேங்க்யூப்பா.